மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் பிள்ளைகளே, நாங்கள் இன்று சமயச் சடங்குகளில் பயன்படுத்தப்படுற இசைக்கருவிகளை பற்றி பார்க்க போகின்றோம். அதாவது தரம் 7 மாணவர்களுக்கான தவணை 3 குறிப்பிடப்பட்டுள்ளது. பார்த்தீர்கள் சொன்னால் இங்கே உடுக்கை, அடுத்ததாக தவண்டை, அடுத்ததாக தம்பட்டம். இந்த படங்களை பார்த்தால் தெரியும், இதெல்லாம் சமய சடங்குகளில் பயன்படுத்தப்படும் ஒரு இசைக்கருவிகள். இந்த சமய சடங்குகளில் பயன்படுத்தப்படும் இசைக்கருவிகள் எங்களுடைய இந்த சாஸ்திரிய சங்கீதத்திற்கு ஒரு முன் ஆதாரமாக இந்த கருவிகளும் இசையும் காணப்படுகின்றது. அதாவது நாங்கள் முதல்ல இந்த அதாவது கிராமப்புறங்களில் தான் இந்த நாட்டார் இசைகள் ஆரம்பமாகின. ஆகவே இந்த சாஸ்திரிய இசைக்கு ஒரு ஆரம்பமாக இருந்தது இந்த சமய சடங்குகளில் பயன்படுத்தப்படுற இசை. இந்த இசைக்கு பயன்படுத்தப்படும் கருவிகள்தான் கிராமிய இசை கருவிகளாக காணப்படுகின்றது. நாங்கள் தவணை 1, அதாவது நாங்கள் தரம் 7, தவணை 1, தவணை 2, தவணை 2ல் போன வகுப்புகளில் இந்த கிராமிய இசைக்கருவிகள் பற்றி நாங்கள் பார்த்தோம். அதில் நாங்கள் பறை, எவ்வகையான பறைகள் காணப்படுகின்றது, அடுத்ததாக பூசாரி கைச்சிலம்பு. நாங்கள் பிள்ளைகளே, நாங்கள் படிக்கும்போது இதை படிக்க வேண்டும், இதை கற்க வேண்டும், நாங்கள் வினாக்களுக்கு பரீட்சை நேரம் விடை அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் நாங்கள் படிப்பது தவறு. நாங்கள் சில விடயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ கிராமிய இசையை எடுத்துக்கொண்டோம் என்றால், அந்த இசை முன்பு எவ்வாறு இருந்தது, முன்பு எவ்வகையான கருவிகள் பயன்படுத்தப்பட்டன, இப்போது எவ்வகையான கிராமிய இசை கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன என்று நாங்கள் அறிவதற்கான ஒரு ஆர்வம் எங்களிடையே இருக்க வேண்டும். ஆகவே பிள்ளைகளே, நீங்கள் கற்க வேண்டும் என்பதை விடுத்து நாங்கள் சில இசைக்கருவிகளை பற்றி அறிந்து கொள்வோம் என்று உங்களுடைய மனதில் பதித்து கொள்ள வேண்டும். உங்களுக்கும் நிறைய இசைக்கருவிகள் தெரிந்திருக்கும். இப்போ நீங்கள் கோயில்களில் பார்த்திருக்கலாம், கிராமப்புற கோவில்களில் பார்த்திருக்கலாம். அப்போ அவற்றை நீங்கள் இப்போது குறித்து கொள்ளுங்கள். நான் இப்போது சொல்ல போகின்றேன் என்னென்ன இசைக்கருவிகள். அப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், நாங்கள் இவ்வாறான இசைக்கருவிகளை பற்றித்தான் நாங்கள் அறிந்துள்ளோம், இன்னும் எவ்வளவு இசைக்கருவிகள் இருக்கின்றன என்று நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம். அப்போ நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த கிராமிய இசை தான் எங்களுடைய சாஸ்திரிய சங்கீதத்திற்கு ஆரம்பமாக இருந்திருக்கின்றது. இந்த சமய விழாக்கள், திருவிழாக்கள், ஊர்வலங்கள், இப்படியான நிகழ்வுகளில் இந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றது. நீங்கள் இவற்றை குறித்து கொள்ளலாம். எவ்வகையான இசைக்கருவிகள்? மங்கள நிகழ்வுகளுக்கான இசைக்கருவிகள், துன்பகரமான நிகழ்வுகளுக்கான இசைக்கருவிகள், இப்படி பல வகையான இசைக்கருவிகள் இருக்கின்றது. காற்றுக்கருவி, தோற்கருவி, இப்படி பல வகையான லோகக்கருவி, அப்படி பல வகையான இசைக்கருவிகள் காணப்படுகின்றது. அவற்றிலே நாங்கள் கூடுதலாக பார்த்தோம் என்று சொன்னால், இந்த தோல் கருவிகள் கூடுதலாக காணப்படுகின்றது.
அதாவது கிராமிய இசைக்கருவிகள், சமய சடங்குகளில் பயன்படுத்தப்படும் இசைக்கருவிகள், பூசாரி கைச்சிலம்பு, பறை நாங்கள் போன வகுப்புகளில் பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது இன்னும் சில வாத்தியங்களை நாங்கள் பார்க்க உள்ளோம், அதாவது இசைக்கருவிகளை பார்க்க உள்ளோம். அவற்றில் தோற்கருவிகளாக பார்த்தோம் என்று சொன்னால் தவில், பறை, தம்பட்டம், தவண்டை, டமருகம், இவ்வாறு பல கருவிகள் காணப்படுகின்றது. இவற்றில கிராமிய இசைக்கருவிகள் என்று சொல்லும்போது இவற்றுடன் நாதஸ்வரம், ஒத்து இவ்வகையான கருவிகளும் காற்று கருவிகளாக இவற்றில் சேர்க்கப்படுகின்றது. அடுத்ததாக சேமக்களம். சேமக்களம் என்று சொன்னால் நீங்கள் கோவில்களிலே, கூடுதலாக கிராமப்புறங்களிலே காணப்படும் கோவில்களில் பார்த்திருப்பீர்கள். சேமக்களம் செப்பு லோகத்தினால் செய்யப்பட்டது, ஒரு வட்ட வடிவமாக காணப்படும். அதில் ஒரு குச்சியினால் தட்டி நாதத்தை எழுப்புவார்கள். செப்பினால் செய்யப்பட்ட ஒரு வட்ட வடிவமாக அது காணப்படும். அதில் குச்சியினால் தட்டும்போது அதில் நாதம் எழும்பும். அடுத்தது சல்லாரி, தாளம், இவைகளும் செப்பினால செப்பு தாளங்கள் பாட்டிற்கு, பஜனைகளுக்கு கூடுதலாக பயன்படுத்துவார்கள். இவ்வாறான தாளங்கள் காணப்படுகின்றது. அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் உடுக்கை. இந்த உடுக்கை மாரியம்மன் கோவில்களில், அதாவது கிராமிய இசைக்கருவி உடுக்கை, இது மாரியம்மன் கோவில்களில் பாடல்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. கிராமப்புறங்களில் காணப்படும் கோவில்களில் இந்த நவராத்திரி காலங்களில் கூடுதலாக அம்மன் சக்தி கோவில்களில் இவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெறும். 9 நாட்களும் நீங்கள் போய் பார்த்தும் இருக்கலாம். 9 நாட்களும் முப்பெருந்தேவிகளை அங்கு கொலுவிருத்தி இந்த உடுக்கை, பறை போன்ற வாத்தியங்களை அங்கு இசைப்பார்கள். அதில் இந்த உடுக்கை வாத்தியத்தை மாரியம்மன் பாடல்களை பாடிக்கொண்டு இந்த உடுக்கை என்னும் கருவியை அவர்கள் வாசிப்பார்கள். அப்பொழுது அந்த கலை என்று கூறுவார்கள், சாமி ஆட்டம் என்று சொல்லுவார்கள். நீங்கள் கேள்விப்பட்ட கலை, அதாவது சாமி ஆட்டம் என்று சொல்லப்படுகின்றது. அப்படியான நிகழ்வுகளில் இந்த உடுக்கை பயன்படுத்தப்படுகின்றது. உடுக்கை வாத்தியம். இந்த உடுக்கை வாத்தியம் லோகத்தினால செய்யப்பட்டிருக்கு. 2 பக்கங்களும் தோள்கள் போடப்பட்டிருக்கு. இடை சுருங்கி காணப்படும். இங்கே படம் காணப்பட்டுள்ளது. இந்த இடை சுருங்கி காணப்படுவதனால் இந்த உடுக்கை வாத்தியத்தை துடி என்றும் அழைக்கின்றோம். அடுத்ததாக இடை சுருங்கு பறை என்றும் கூறப்படுகின்றது. உடுக்கை வாத்தியம் 2 பக்கங்களும் தோள்களினால போடப்பட்டிருக்கும், நடுவில் பட்டு கட்டப்பட்டிருக்கும். அப்போ அந்த நாதத்தின் வித்தியாசம் தெரிவதற்காக அந்த உடுக்கை வாத்தியத்தை என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அந்த பட்டை கட்டும்போது அதை இறுக்கமாகவும் இலக்கியும் கட்டுவார்கள். அப்பொழுது அதனுடைய நாதம் வித்தியாசமான ஒலிகளை எழுப்பக்கூடியதாக இருக்கும். இப்போ பார்த்தீர்கள் சொன்னால் இதுதான் அந்த உடுக்கை வாத்தியம். இந்த உடுக்கை வாத்தியத்தில் 2 பக்கங்களும் தோள்களினால செய்யப்பட்டிருக்கும். இந்த நடுவில் தான் இந்த சுருக்கமாக, அதான் இடை சுருங்கு பறை என்றும் இதனை சொல்லப்படுகின்றது. ஆனால் இது ஒரு சிறிய வாத்தியம். இதில் பட்டு கட்டப்பட்டிருக்கும். இந்த பட்டை நாங்கள் இறுக்கமாகவும் இலக்கியும் கட்டும்போது இந்த இதில் இருந்த எழும்பும் நாதம் வித்தியாசமாக காணப்படும். உடுக்கை வாத்தியத்திற்கு அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் தவண்டை. இந்த தவண்டை வாத்தியமும் கிராமப்புறங்களில் பயன்படுத்தப்படுற ஒரு வாத்தியம். இந்த தவண்டை வாத்தியம் கிட்டத்தட்ட
உடுக்கை வாத்தியத்தை போல் காணப்படும். ஆனால் இவ்வாறு சிறியதாக இருக்க மாட்டாது. அந்த வாத்தியம் பெரிய வாத்தியமாக காணப்படும். உடுக்கையின் வடிவத்தில் காணப்படும். ஆனால் அந்த தவண்டை எனும் வாத்தியம் மிகவும் பெரிதாக காணப்படும். இவ்வாத்தியங்கள் இப்போது அருகி கொண்டு போகின்றது. இது தவண்டை என்று அழைக்கப்படுகின்றது. இது கூடுதலாக கிராமப்புறங்களிலெல்லாம் இந்த வாத்தியம் பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் தம்பட்டம். இந்த தம்பட்டம் என்னும் வாத்தியம் ஒரு பக்கம்தான் தோல் காணப்படும். பார்த்தீர்கள் சொன்னால் இதற்கு ஒரு பக்கம்தான் தோல் காணப்படும். குச்சியினால தட்டி வாசிப்பார்கள். இதனை தம்பட்டம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த தம்பட்டம் என்னும் வாத்தியம் கிராமப்புறங்களில் பழைய காலங்களில் தேவதைகள் என்று அழைப்பார்கள். அவர்களுடைய கடவுளை தேவதைகள் என்று அழைப்பார்கள். அந்த தேவதைகளுக்கு முன்னால அவர்கள் இந்த வாத்தியத்தை அடித்து வாசித்து பாடல்களை பாடுவார்கள். இந்த வாத்தியம்தான் தம்பட்டம் என்று அழைக்கப்படுகின்றது. அப்பொழுது நாங்கள் இப்போ பார்த்த வாத்தியங்கள் உடுக்கை, பார்த்தீங்களா, உடுக்கை. அடுத்ததாக தவண்டை, அடுத்ததாக தம்பட்டம். அப்போ உங்களுக்கு கேள்விகளில் சமய சடங்குகளில் பயன்படுத்தப்படும் வாத்தியங்கள் எவை என்றால் நீங்கள் தவணை ஒன்றிலும் படித்தனீர்கள். அதாவது பூசாரி, கைச்சிலம்பு, அடுத்ததாக பறை. இந்த பறையை பற்றி கூடுதலாக நாங்கள் பார்த்து அதாவது 5 நிலங்களிலும் வாழும் மக்கள் 5 வகையான பறைகளை பயன்படுத்தினார்கள். குறிஞ்சி நிலம், பாலை நிலம், முல்லை நிலம், மருத நிலம், நெய்தல். இந்த 5 வகை நிலங்களிலும் வாழும் மக்கள் தொண்டகப்பறை, நிறைகோட்பறை, இவ்வாறு 5 பறைகள், நாவாப்பறை, இப்படி 5 பறைகளை 5 நிலங்களிலும் வாழும் மக்கள் பயன்படுத்தினவர்கள். அடுத்த பறைக்கு அடுத்ததாக நாங்கள் உடுக்கையை குறிப்பிடலாம். அடுத்ததாக தவண்டை, தம்பட்டம், இதை விட டமருகம், அடுத்தது தவில், நாதஸ்வரம், சேமக்கலம், தாளம், இவ்வாறு இவற்றை நாங்கள் அதாவது சமய சடங்குகளில் பயன்படுத்தப்படும் இசைக்கருவிகள் என்று கேட்கப்படும் கேள்விக்கு இவ்வாறான விடைகளை எழுதலாம். அடுத்ததாக துடி என்று அழைக்கப்படும் கருவி. பார்த்தீர்கள் சொன்னால் இதில் வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக துடி என்று அழைக்கப்படும் கருவி என்று சொன்னால் அதற்குரிய விடை உடுக்கு என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக இங்கே உடுக்கு சம்பந்தமான வினாக்கள் இதில் வருகின்றது. உடுக்கு மரத்தினால செய்யப்படும் ஒரு வாத்தியம். அடுத்தது தோள்கள் 2 பக்கங்களுக்கும் போடப்படும் ஒரு வாத்தியமாக காணப்படுகின்றது. இந்த வினாக்களை குறித்து கொள்ளலாம். அடுத்தது குச்சியினால ஒரு பக்கம் தோல் போடப்பட்டு குச்சியினால வாசிக்கப்படும் வாத்தியம், அது தம்பட்டம். அடுத்தது உடுக்கின் வடிவத்தில் பெரிதாக காணப்படும் வாத்தியம் தவண்டை. அடுத்ததாக தேவதைகளை வணங்கும் முகமாக அங்கே வாசித்து பாடல்களை பாடி ஆடப்படும் போது வாசிக்கப்படும் வாத்தியம் தம்பட்டம். இவ்வாறு வினாக்களை நீங்கள் குறித்து கொள்ளலாம். குச்சியினால வாசிக்கப்படும் வாத்தியம் தவண்டை. அடுத்ததாக நாங்கள் அரும்பத விளக்கம் பற்றி
பார்க்க உள்ளோம். அரும்பத விளக்கம் எங்களுக்கு தவணை 3, அதாவது தரமேழில் தவணை 3 வருகின்றது. தவணை 3 இந்த அரும்பத விளக்கங்கள் குறிப்பிடப்படுகின்றது. நாங்கள் இப்போ அடுத்ததாக அரும்பத விளக்கத்தில் நாங்கள் நிபந்தம் பற்றி பார்க்க உள்ளோம். அதாவது நிபந்தம் என்று சொல்லும்போது தாள கட்டுப்பாட்டிற்குள் அடங்கும் உருப்படி. நாங்கள் ஒரு பாடலை பாடும்போது தாளத்தை போட்டுத்தான் பாடுவோம். அந்த தாள கட்டுப்பாட்டிற்குள் அடங்கும் உருப்படி நிபந்தம் என்று சொல்லப்படுகின்றது. இங்கே பார்த்தீர்கள் என்றால் தாள கட்டுப்பாட்டுக்குள் அடங்கும் உருப்படிதான் நிபந்தம் என்று கூறப்படும். உதாரணத்துக்கு நாங்கள் சாஸ்திரிய இசையில் அமைந்த சுராளி வரிசை, கீதம், வர்ணம், பதம், ராகமாளிகை, அலங்காரம் இவ்வாறான உருப்படிகளை நாங்கள் இந்த நிபந்தத்திற்கு உதாரணமாக கூறலாம். அதாவது நிபந்தம் என்று சொன்னால் தாள கட்டுப்பாட்டிற்குள் அடங்கும் உருப்படி நிபந்தம் என்று அழைக்கப்படும். அதாவது நாங்கள் தாளம் போட்டு பாடப்படும் உருப்படி நிபந்தம் என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் அணிபந்தம். அணிபந்தம் என்று சொல்லும்போது தாள கட்டுப்பாட்டிற்குள் அடங்காத உருப்படிகள் அணிபந்தம் என்று கூறப்படும். அதாவது தாள கட்டுப்பாட்டிற்குள் அடங்காத உருப்படிகளைத்தான் நாங்கள் அணிபந்தம் என்று கூறுவோம். அதாவது வெண்பா, விருத்தம், ஸ்லோகம் இவ்வாறான உருப்படிகள்லாம் இந்த தாள கட்டுப்பாட்டிற்குள் அடங்காதது. உதாரணமாக பாலும் தெளிதேனும், வெண்பா அவ்வாறான உருப்படிகள் இங்கே அணிபந்தத்திற்கு உதாரணமாக சொல்லலாம். அப்ப நிபந்தம் என்றால் என்ன என்றால் அதற்குரிய விடையாக நீங்கள் தாள கட்டுப்பாட்டிற்குள் அடங்கும் உருப்படி நிபந்தம் என்று அழைக்கப்படும். அதற்கு உதாரணமாக நீங்கள் வர்ணம், ராகமாளிகை, பதம், கீர்த்தன, அலங்காரம், சுராளி வரிசை, மேல்ஸ்தாயி வரிசை இவ்வாறு இவற்றிற்கு உதாரணங்கள் குறிப்பிடலாம். அடுத்ததாக அணிபந்தம் என்று சொன்னால் தாள கட்டுப்பாட்டிற்குள் அடங்காத உருப்படிகள் அணிபந்தம் என்று சொல்லப்படும். இந்த அணிபந்தத்திற்கு உதாரணமாக நாங்கள் வெண்பா, விருத்தம், ஸ்லோகம் இவ்வாறான உருப்படிகளை குறிப்பிடலாம். அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் அடுத்ததாக பாருங்கள், இங்கே கூறப்படுகின்றது திரியாங்கங்கள். அதாவது திரியாங்கம். திரியாங்கம் என்று சொன்னால் என்ன? திரி ஆங்கம் பார்த்தீர்கள் சொன்னால் திரியாங்கம். அதாவது தாளத்தில் வார முதல் 3 அங்கங்களையும் நாங்கள் திரியாங்கம் என்று கூறுகின்றோம். தாளத்தில் வரும் முதல் 3 அங்கங்களையும் தான் நாங்கள் திரியாங்கம் என்று கூறுகின்றோம். திரி, திரி என்றால் 3, அங்கம் இந்த தாளத்தில் வார அங்கங்கள். அப்ப திரி சக அங்கம், திரி சக அங்கம், திரியாங்கம். தாளத்தில் என்னென்ன அங்கங்கள் வருகின்றது? 3 அங்கங்களும் என்றால் நீங்கள் லகு ஏற்கனவே பாடல்களை படிக்கும் போது நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். தாளம் பற்றி பார்க்கும் போதும் பார்த்திருப்பீர்கள். அதாவது லகு இங்கே இதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அனுதிருதம், திருதம், லகு. அனுதிருதம்,
திருதம் லகு. அனுதிருதம் என்று சொன்னால் அந்த அனுதிருதம் எவ்வாறு போடப்படும்? ஒரு தட்டு மட்டும். அனுதிருதத்திற்கு ஒரு தட்டு மட்டும் போட்டு காண்பிக்கப்படும். அடுத்ததாக திருதம். திருதம் தட்டி திருப்புறது. அனுதிருதம் ஒரு தட்டு மட்டும், திருதம் தட்டி திருப்புவது. அடுத்ததாக லகு. லகு தட்டி விரல் எண்ணப்படும். லகு தட்டி விரல் எண்ணப்படும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 அங்கங்கள் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. இதில் பார்த்தீர்கள் 3 அங்கங்களும் அவற்றிற்குரிய அடையாளங்கள், குறியீடுகள் என்று சொல்லப்படுவது. அதாவது இந்த ஒவ்வொரு அங்கங்களுக்கும் ஒவ்வொரு அடையாளங்கள் காணப்படும். அந்த அடையாளங்கள்லாம் குறியீடுகள் என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்ததாக இந்த குறியீடுகளுக்கு எவ்வாறு அட்சரங்கள் காணப்படுகின்றது பார்த்தீர்கள் என்று சொன்னால், அனுதிருதம் பிறை வடிவத்தில் அதனுடைய குறியீடு காணப்படுகின்றது. அப்ப அனுதிருதத்தின் அடையாளம் குறியீடு பிறை வடிவம். அடுத்ததாக அந்த அட்சரம் அனுதிருதத்தின் அட்சரம் 1. ஏன் 1? ஒரு தட்டு மட்டும், ஒரு தட்டு மட்டும்தான் வரும். ஆகவே அதனுடைய அட்சரம் 1. அடுத்ததாக பார்த்தீர்கள் சொன்னால் இங்கே செய்கை முறை ஒரு தட்டு என்று கூறப்படுகின்றது. அடுத்ததாக அனுதிருதத்துக்கு அடுத்ததாக திருதம். திருதம் என்று சொன்னால் அதனுடைய குறியீடு வட்ட வடிவம். திருதத்தினுடைய குறியீடு வட்ட வடிவம். அதனுடைய அட்சரம், அதாவது திருதத்தின் அட்சரம் 2. திருதத்தின் குறியீடு வட்ட வடிவம், அதன் அட்சரம் 2. ஏன் 2? திருதம் எப்படி போடுவது? தட்டி திருப்புதல். அப்ப 1 2. அனுதிருதம் 1, ஒரு தட்டு மட்டும் அதனுடைய செய்கை. பிறை வடிவம் அதனுடைய குறியீடு. திருதம் குறியீடு வட்டம், அதனுடைய அட்சரம் 2, அதனுடைய செய்கை ஒரு தட்டும் திருப்புதலும். இங்கே ஒரு தட்டும் வீச்சும். இதனை நீங்கள் குறித்து கொள்ளலாம். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் லகு. இந்த லகுவினுடைய குறியீடு ஒற்றை செங்குத்து கோடு. இந்த லகுவினுடைய குறியீடு ஒற்றை செங்குத்து கோடு. இங்கால பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதனுடைய அச்சரம் மாறுபடும். ஏனென்று சொன்னால் லகு 5 வகைப்படும். அப்ப லகு ஜாதிகளுக்கேற்ப அவற்றின் எண்ணிக்கை மாறுபடும். லகு 5 லகு காணப்படுகின்றது. அதாவது திஷ்ட லகு, சதுஷ்ட லகு, கண்ட லகு, மிஷ்ட லகு, சங்கீர்ண லகு. லகு எத்தனை காணப்படுகின்றதாம்? 5. திஷ்ட லகு, சதுஷ்ட லகு, கண்ட லகு, மிஷ்ட லகு, சங்கீர்ண லகு. அப்ப அந்த ஜாதிகளுக்கேற்ப, லகுவின் ஜாதிக்கேற்ப எண்ணிக்கை மாறுபடும். அவ இங்க அதனுடைய செய்கை
ஒரு தட்டும் விரல் எண்ணிக்கையுமாக போடப்படும். இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் இங்கே குறிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு தட்டும் விரல் எண்ணிக்கையுமாக போடப்படும். அதாவது திஷ்ட, சதுஷ்ட, கண்ட, மிஷ்ட, சங்கீர்ண இந்த 5 லகு அவற்றிற்கேற்ப இங்கே மாறுபடும். ஆகவே பிள்ளைகளே இவற்றை கவனமாக நீங்கள் அவதானித்து வைத்திருக்க வேண்டும். அதாவது அனுதிருதம், பிறை வடிவம், அதனுடைய குறியீடு பிறை வடிவம், அட்சரம் 1, ஒரு தட்டு மட்டும். அடுத்தது திருதம், வட்ட வடிவம், 2 அட்சரம், இங்கே ஒரு தட்டும் வீச்சும் அதனுடைய செய்கை. அடுத்ததாக லகு அடையாளம் குறியீடு ஒற்றை செங்குத்துக்கோடு இப்படி காணப்படும். இங்கால ஜாதி, லகுவின் ஜாதி பேதத்திற்கேற்ப வித்தியாசம் அடையும் எண்ணிக்கை. இங்கே அதனுடைய செயற்பாடு ஒரு தட்டும் விரல் எண்ணிக்கை மாறுபடும். ஆகவே இதில் மாறுபாடு உடைய அங்கம் ஜாதி பேதங்களினால மாறுபாடு அடையும் அங்கம் லகு. இப்பொழுது நாங்கள் இந்த விருதம் உங்களுக்கு தெரியும், வட்ட வடிவம். இது நீங்கள் உங்களுடைய வகுப்புகளில் இதில் உங்களுக்கு விளக்கம் தரப்பட்டுள்ளது. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.